அப்பாவும் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. என் அப்பாவும் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றதான அவருடைய ஆலோசனையானது யாக்கோபின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். It is from the book of James chapter 4 and verse 8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அன்பானவர்களே, இந்த இடத்துல யாக்கோபு இக்காலத்துல வாழ்கிற மனிதர்களுக்கு அவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார், உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். எப்பொழுதெல்லாம் நம்ம தேவனோடு இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ ஒரு மனம் இருக்கு. ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்வாரு, வேதத்தை வாசின்னுவாரு, கொஞ்ச நேரம் ஆராதின்னுவாரு. ஆனா சாத்தான் நமக்கு உலக ஃப்ரெண்ட்ஸை காட்டுவான், உலகத்தின் சில காரியத்தை காட்டுவான், உலக வேலையை காட்டுவான். அந்த நேரங்கள்ல அதிகமா செல்போனை நோண்ட வைக்கலாம், அதிகமா ஃபேஸ்புக்கை பார்த்துக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. அதான் சொல்றாரு, இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இதயங்களை பரிசுத்தமாக்குங்க. ஏன்னா வேற அசுத்தங்கள் உள்ள வந்துச்சுன்னா தேவனை தேடணும், தேவனிடத்துல சேரணும், அவரை நம்ம இடத்துல வர வைக்கணும்ன்ற எண்ணம் போயிடும். எதெல்லாம் நம்முடைய இதயத்தை அதிகமா ஆக்கிபை பண்ணதோ அது தேவனை நம்மளை விட்டு தூரம் துரத்துது. அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, தேவனிடத்துல சேருங்க, அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேருவார். கஷ்டம், கண்ணீர், வியாதி, சாவர மாதிரி நிலைமை வருது பாரு, அப்ப தெய்வத்தை நோக்கி பார்க்கிறவங்களா இருக்க கூடாது. சுகமா வாழும் பொழுதே அவர் கூட சேர்ந்து வாழணும். அதனால தான் சொல்றாரு, உங்க கைகளை சுத்தம் பண்ணுங்க. வேலை 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 வேலை, பணம் 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 மாத்திரம் இல்ல, கை சுத்தமாகட்டும், கர்த்தருக்கு முன்னால் துதிக்கிறதுக்கு இதயம் சுத்தமா இருக்கட்டும், இருமனமா இராதபடிக்கு ஒரு மனதோடு அவரை தேடுங்கன்ற ஆலோசனையாக கொடுக்கிறார். இப்போ நமக்கு தெரியும், நம்ம கையும் நம்முடைய இதயத்தையும் தேவனிடத்துல சேர விடாதபடிக்கு நம்மளை தீட்டுப்படுத்துகிறவைகள் எவைகள் என்று இதை அறிந்து அவரிடத்துல நாம சேருவோம், அவர் நம்ம இடத்துல சேருவார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, ஆமாண்டவரே, நீங்க எப்பவுமே எங்களுக்கு தேவைப்பா. எப்பனா தேவையில்லை, நினைச்சா தேடுறோம் இல்லை. எங்க நினைவு முழுவதும் நாங்க எதையே செய்தாலும் உங்க கூடவே இருக்கணும். உன் ஜனங்களை தனியா விட்டுறாதீங்க ஆண்டவரே, தனியா விடாதீங்க. அவங்க கிட்ட சேராம போயிடாதீங்க. உன் ஜனங்க கிட்ட சேருங்க, அவங்களை எப்பவுமே உங்ககிட்ட வச்சுங்க.
கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்பா சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. God bless you church. Have a blessed day. மறக்காதபடி மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. இயேசு, may God bless you. Amen.